சாணக்கியாவின் 5ஆம் ஆண்டு விழா அரசியல் அனல் பறக்க தேர்தலுக்கு திசை காட்டும் அதிரடி நிகழ்ச்சி மார்ச் 16 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு தி மியூசிக் அகாடமி, ராயப்பேட்டை, சென்னை. பதிமூன்றுக்கும் மேற்பட்ட பல்வேறு நலத்திட்டங்களை மக்கள் நலன் கருதி கொண்டு வந்து அது முழுமையாக செம்மையாக செயல்படுத்தி வருகிறார். அப்பேற்பட்ட முதல்வரை அவருடைய புகழுக்கு களங்கம் கற்பிக்கும் வகையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பாரதிய ஜனதா தமிழ் மாநில தலைவர் கே அண்ணாமலை அவர்களும் அவதூறு பரப்பு வகையில் செய்திகளை வெளியிட்டு வருகிறார்கள். அவர்கள் மீது அவதூறு வழக்கு தாக்கல் செய்ய தமிழக அரசு உத்தரவுப்படி இன்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்துக்கு முன்னால் அவர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் முதல்வராக பதவியேற்றதிலிருந்து போதைப்பொருள் ஒழிப்புவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார். அவற்றில் தமிழகத்தில் ஜீரோ கல்டிவேஷன் ஆஃப் கஞ்சா என்ற நிலையை உருவாக்கி கொடுத்துள்ளார். அடுத்ததாக 2022 காலகட்டத்தில் 10,665 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவற்றில் 14,934 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதாவது 19 வெளிநாட்டு குற்றவாளிகள் உட்பட. அதில் 28,383 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அதே போல் 63,848 டேப்லெட்ஸ் மாத்திரைகள், போதை மாத்திரைகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் மற்ற போதைப் பொருட்கள் 98 கிலோ பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அது பிறகு ஜாயிண்ட் ரெய்ட்ஸ், அதாவது கண்டக்டட் along with drug inspectors against pharmacies selling prescription medicines to minors without proper documents. அதை மைனர்களுக்கு டாக்குமெண்ட்ஸ், அதாவது மருத்துவர்களை சார்ந்த ப்ரெஸ்கிரிப்ஷன் இல்லாமல் மாத்திரைகளை விற்பதற்கு தொடர்பாக ஜாயிண்ட் ஆக்ஷன் டேக்கன் பை தி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, மாநில முதலமைச்சருடைய உத்தரவுப்படி தி கஞ்சா அண்ட் குட்கா ஆப்ரேஷன் நம்பர் 1, கஞ்சா அண்ட் குட்கா ஆப்ரேஷன் நம்பர் 1 6/12/21 முதல் 5/1/22 வரை மொத்தம் 1,272 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ரிசல்ட்டிங் 1,221 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2,299 கிலோ ஆஃப் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. 23 கிலோ ஹெராயின் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஆப்ரேஷன் நம்பர் 2 28/3/22 முதல் 27/4/22 வரை மொத்தம் 2,023 போதைப்பொருள் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது, பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2,423 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 3,562 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் போன்ற கல்வி நிலையங்களின் அருகில் போதைப்பொருள் விற்பதை தடுப்பதற்காக ஸ்பெஷல் செக்ஸ் வேர் கண்டக்டட், அதாவது